அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளோம். இந்த தொகுதியில் மட்டுமல்ல, முதல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மக்கள் விரோத அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதை தூக்கெறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் பெரம்பூர் தொகுதியும் இங்க இருக்கிற திமுக 2 பீரியட் இருந்திருக்கிறாங்க. இது அன்றைக்கு அடித்தட்டு மக்கள் அதிகம் வாழுகின்ற இந்த பகுதியில் அவர்களுக்கான எந்த பணிகளும் நிறைவேற்றப்படவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் இங்கு இருக்கிறது. எனவே இன்றைக்கு அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகம் முழுக்கும் பேராதரவோடு வெற்றி பெறும். எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் எந்த பெண் வேட்பாளர் யாருமே வந்ததில்லை. முதல் பெண் வேட்பாளராக இங்கு அறிமுகமாகுகிறேன். இந்த பகுதியில் பெண்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மிக மிக அதிகம். போதை வஸ்துக்களாலும் சரி, இன்னைக்கு என்ன சொல்றது, பாலியல் வன்கொடுமைகள், கொலை, சட்ட ஒழுங்கு சீர்கேடுவாலும் சரி, இன்னும் சொல்ல போனா அடித்தட்டு தொழிற்சாலைகளில் நாம பெரம்பூர்னா இரும்பு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஆனா பெரம்பூர்னா மூங்கில் காடுகள் இருந்த ஒரு பகுதி. அது இன்னைக்கு கொடுங்கையூர் குப்பைமேடு தான் எல்லாருக்கும் நிறைவுக்கு வருகிறது. இந்த பகுதியை மீட்டு கொண்டு வந்து மூங்கில் காடுகள் நிறைந்திருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியாக மாற்றுவேன் என்று இந்த இடத்தில் மக்களுக்கு உறுதிமொழி கொடுக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியோட வரவேற்பும் வெற்றி வாய்ப்பும் எப்படி பாக்குறீங்க? நீங்க இப்ப பாத்தீங்க தானே, இந்த வரவேற்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல, திலகமாமாக்கு என்று இல்லை, ஒட்டுமொத்த இந்த தமிழக மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது வேண்டாம் என்று மக்கள் நினைப்பதனால் இந்த வரவேற்பு பெருவாரியாக இருக்கிறது. மாற்று இயக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள். இன்னும் ஒரு 5 வருஷம் திமுக கையில கொடுத்தா தமிழ்நாட்டை கூறு போட்டு கொண்டு போயிருவாங்க. லட்சம் கோடி ஊழல்களுக்குள்ள சிக்கி தலைக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. தீமைக்கும் நன்மைக்கும் இடையில நடைபெறுகிற போட்டியில் நாங்கள் இருக்கிறோம். மக்கள் விரும்புகின்ற நபராக நான் மாறுவேன். இங்க ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தோழர்களும் அதை முன்வைத்துத்தான் இந்த களமாடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பணியை நாங்கள் கையாள. தமிழக வெற்றி தலைவர் விஜய் தொகுதி நிற்கிறார். இப்ப இந்த சென்னையில ஸ்டார் தொகுதியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டார் தொகுதின்னு சொன்னா நான் எப்படி ஸ்டார் தொகுதின்னு அடையாளப்படுத்துவேன்னா, இந்த தொகுதியில மக்களுக்கான எல்லா வசதியும் கிடைத்து மக்கள் நிறைவா வாழ்றாங்கன்னா நான் ஸ்டார் தொகுதின்னு எடுப்பேங்க. நான் அப்படிதான் கணக்கில் எடுப்பேன். யார் வேணாலும் இன்றைக்கு தமிழகத்தில் ஜனநாயக நாட்டில் வேட்பாளராக நிற்கலாம். மக்களுக்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வைத்துத்தான் நான் பேச முடியும். அதனால் எனக்கு இன்னைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த வகையில் அது மட்டுமல்ல, இந்த பெரம்பூர் தொகுதியில் இந்த மக்களுக்கான, இன்னும் சொல்ல போனால் நாங்க கையில வரும்போது ஒரு தராசோட வந்தேன். நாங்கள் நீதி கேட்டு மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். சமூக நீதி இங்க இல்லவே இல்லை. பெண்களுக்கு எதிரான நீதி இல்லவே இல்லை. போதை வஸ்துகள் எங்களது வாழ்வியலை, இளம் தலைமுறை வாழ்வினை அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நீதி இல்லவே இல்லை. இந்த நீதி இதைவிட முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் சேர்த்து நீதி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களின் தலைவனாக யாருமே வரக்கூடாது என்று ஒரு அரசியல் முடிவெடுக்குமானால் அது அழித்தொழிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்டும் இந்த பெரம்பூர் மண்ணை மாற்றுவதற்கு நாங்கள் முடிவு செய்தோம். இன்னைக்கு திருச்சியில மனு தாக்கல் பண்றாரு. அதுல நான் பாக்குறதுக்கு என்னங்க இருக்குது, எல்லாரும் 2 தொகுதியில வேட்புமனு போடலான்னு இருக்கு. அதனால பயிற்சி பண்றாங்க, அவ்வளவுதான். தொடர்ந்து என்டிஏ கூட்டணி பலவீனமா இருக்கு அப்படின்ட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முதலமைச்சர் முதல் எல்லாருமே. இந்த திமுகவுக்கு ஒரு நல்ல கை வருங்க. என்னன்னா, பொய்ய உண்மை மாதிரி பேசுறதுக்கு சூப்பரா வரும். அந்த வகையில 24 கூட்டணி உள்ள இருக்குதுன்னு சொல்றீங்களே, பயந்து போய் தானே எல்லாரையும் வா வான்னு, அறிவாலயத்தை யாரும் தாண்ட முடியலையேங்க. வா வா வான்னு கூட்டணி போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கு நீங்க குறைவு எண்ணிக்கையை யோசிக்கிறீங்க, நானு குவான்டிட்டியை யோசிக்கிறீங்க, நான் குவாலிட்டியை யோசிக்கிறேன். தரம் மக்களுக்காக நான் என்ன, மக்களுக்காக நான் என்று சொல்லிய அவங்க மாதிரி யாரும் செய்ய முடியாது. நான் எந்த தலைவர் மாதிரி நான் செய்ய முயற்சிக்க மாட்டேன். ஆனா அந்த தலைவர் வழி நடக்கிற அந்த பிள்ளைகள், இந்த ரத்தங்கள் மக்களோடு நிற்கிறாங்க. அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ் மாநில காங்கிரசும் அமமுகவும்
இன்னும் எல்லா கூட்டணி கட்சிகளும், புரட்சி பாரதம் எல்லா கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறாங்கன்னா இவர்கள் மக்களுக்காக, மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்காக ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். வேற சீட்டு கொடுப்பாங்கிறதுக்காகவும் அந்த வழியில் அறிவாலயத்து வழியா நடக்கிறதுக்காகவும் இங்க யாரும் ஒருங்கிணைக்கல. அதனால இதுதான் பலமான கூட்டணி. பலமான கூட்டணியை எண்ணிக்கையில கட்டமைக்கிறத இனி மக்கள் நம்ப மாட்டார்கள். பாஜகவுடைய ஏ டீம் அதிமுகவும் பி டீம் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு நேத்து தயாநிதி மாறன் ஒரு கருத்து பதிவு பண்ணார் செய்தியாளர் சந்திப்புல. உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? மக்கள் விரும்புகிற ரெண்டு பீரியடு பிரதமராக மக்கள் தேர்ந்தெடுத்து மத்தியில அமர வச்சிருக்கிறாங்க. அப்ப மக்கள் விரும்பின ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு. அந்த மக்கள் விரும்பின ஆட்சியோட ஏ டீமா இருந்தானே பி டீமா உங்களுக்கு என்ன? மக்கள் விரோத ஆட்சியோட ஏ டீமா பி டீமாவை தான் இருக்கக்கூடாது. மக்கள் விரும்புகின்ற ஆட்சியாக இரண்டு முறை பிரதமராக வல்ல தமிழகம் மட்டுமல்ல உலக அரங்குகளில் வல்லரசாக இந்தியாவை தலைநிமிர வைத்திருக்கிற பிரதமர் மோடி அவர்களின் ஏ டீமா இருந்தாலும் பி டீமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் விரும்புகிற ஆட்சி, அதோடு நாங்க இருக்கிறோம். மக்கள் விரோத ஆட்சியோட நாங்கள் ஒரு நாளும் இருக்க போறதில்லை. லட்சம் கோடி ஊழல் செய்யறவங்களோட நாங்க ஒரு நாளும் இருக்க போறதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கடுமையா விமர்சனம் செய்யறாங்க எதிர்கட்சிகள். இதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல தெரியாதுங்க. ஏன்னா 565 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அதைவே நிறைவேற்ற முடியல. இப்ப திருப்பி வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியலன்னா என்ன அடுத்த ஆள குறை சொல்றது? அவங்களுக்கு முடிஞ்சது அதுதானே. ஆனா எடப்பாடியார் அடுத்து மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத முன்வைக்கிறாங்க. அதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கையை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மக்களின், அதுவும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மீன் கொடுப்பதல்ல, மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அதை நோக்கி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் களம் காண்கும். பாமக நிறுவனர் ராமதாசும் ஒரு தனி கூட்டணி ஒன்று அமைச்சிருக்காரு. இதனால பாமகவோட வாக்குகள் சிதறாதா மேடம்? தேர்தலில் பாருங்க. விஜய் எதிர்த்து எப்படி மேடம் இருக்கும் பிரச்சாரம்? ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, திலகமாமா அன்பால் நிறைந்தவள், சுயமரியாதை மண்ணுக்கு சொந்தக்காரி, யாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கானவளாக நான் மாறுகிற போது மக்கள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அதை நோக்கிதான் இந்த மண்ணுக்கு நான் மட்டும்தான் சொந்தக்காரியா, நீங்க மட்டும்தான் சொந்தக்காரியா? தமிழகத்தின் மண்ணுக்கு எல்லோரும் தான் சொந்தக்காரங்க. தமிழர்கள் ஆள வேண்டும் நாங்க பேசுறோம். தமிழ் அது மட்டும் இல்லங்க, இந்த பூமியில எங்க பிறந்தாலும் அந்த மனிதர்களை நேசிக்க பழகிற பண்புல தான் நாங்க வளர்ந்திருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறோம். எந்த மண்ணிலும் என்னை அந்த மண்ணின் மகளாக தகவமைத்துக் கொள்ள முடியும். இன்னும் ரொம்ப மக்களிடம் நெருக்கமாக அவர்களுக்கான தீர்வுகளை நோக்கி நகர்த்த முடியும். அதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வலுப்படுத்தி செய்வார். ஆட்சி அமைக்கிற முதலமைச்சராக வரப்போகின்ற எங்களது எடப்பாடியார் அவர்களின் தயவோடு நான் இது மட்டும் இல்லங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், மத்திய அரசும் மாநில அரசும் இவங்க சண்டை போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. எதையாவது இவங்கனால வாங்கி கொடுக்க முடியுதா? வாங்கி கொடுக்க முடியலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா எல்லாம் சேர்ந்திருக்கும். இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும். பிரதமர் மோடி அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் எங்களது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்து மக்களுக்கான களத்தை காண்பார்கள். நான் மக்களிடம் அவர்கள் மகளாக போய் சேருவேன். நீங்க நீட்டுக்கு விலக்கு வாங்கி தருவேன்னு சொன்னவரை விட்டுட்டீங்க. கரண்ட் பில்ல மாசந்தோறும் மாத்திடுவேன்னு சொன்னவங்கள விட்டுட்டீங்க. எல்லா வாக்குறுதிகளும் பொய் வாக்குறுதிகளால நிரப்பினவங்கள விட்டுட்டீங்க. தவற ஒத்துட்டாங்களா? அவங்க ஒத்துக்கல, பழிய இன்னொரு மேல போட்டிருக்கிறாங்க. நாங்க வாக்குறுதிகள் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதை முழுமையாக நாங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க விரும்பல. மக்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, அவர்களுக்கான வாழ்வியல், இதெல்லாம் தகவமைக்கிறதுக்கு எங்களால கூட இணைக்க முடியும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம். ஆனா மக்கள் திமுக ஆட்சி அங்கீகரிப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவரு தான் போய் நல்லா சொல்லுவாரு.